யார் யார் வந்திருக்குது பாரு, புஸ்தகத்தை ஏறா. நான் யார் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. தேவையில்லாத மனிதர்களை பத்தியோ விஷயங்களை பத்தியோ நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது. இவ்வளவு குமுறா பேசுறீங்க. எந்த பேட்டைக்கு ரவுடி, எந்த ஏரியாவுக்கு வாத்தியா? ஒரு சர்வீஸ்ல எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்திருப்பேன், எத்தனை தடவை ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பேன், எத்தனை கொலை செய்திருப்பேன். நீ குறிப்பிடுற எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. நான் கொள்ளைக்காரன் இல்ல, குடும்பஸ்தன். குடும்பஸ்தன்னா கொம்பு பழத்துக்குதா? உனக்கு என்கிட்ட பயமே இல்லை. உனக்கு எதுக்காக பயப்படணும்? குடும்பஸ்தன் பயப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படி எனக்கு தெரியாது, உனக்கு என்னடா தெரியும்? நீ சோறு இல்லாம கஷ்டப்பட்டு பசிக்காத திருண்டது உண்டா? போலீஸ்ல மாட்டிட்டு அடிவாங்க அந்த அவசியமே எனக்கு ஏற்படுது. இதெல்லாம் இல்ல, அப்புறம் ஏன் கில்லாடிவாள்? உனக்கு இன்னைக்கு யாரையாவது அடிக்கணும், அப்பதான் உன் வீர பெருமைகள் தெரியும். அப்படித்தானே? அடி, கொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? அடி. நான் உன்னை வீரன் நினைச்சேன், நீ ஒரு கோழை. நான் உன்னை கோழைன்னு நினைச்சேன், நீ ஒரு வீரன். இத்தனை அடி அடிச்சனே, அத்தனையும் பொறுமையா தாங்கிக்கிட்டியே. இந்த சக்தி உனக்கு எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? அவன் தான் குடும்பத்தை. உனக்கு ஏதோ தெரியும் சொன்னியே. மானம்னா என்னன்னு தெரியுமா? மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? கௌரவம்னா என்னன்னு தெரியுமா? குலம், குழந்தை, மனைவி, பெற்றோர், பாசம், அன்பு, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் தான் ஒரு குடும்பத்தை பயப்படணுமே தவிர தீய சக்திகளுக்கு என்னைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசை அறுத்துக்கிட்டே இருக்கு. நீ சொன்னீங்க அன்பு, பாசம், குடும்பம், தியாகம், கௌரவம், அதெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் புரியும்படியா சொன்னேன். நீயும் ஜெயில இருக்க. சத்தியத்தின் திருவுருவான காந்தியும் ஆசிய ஜோதி நேருவும் ஜெயில இருந்திருக்காங்க. நீ செய்த தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அவங்க எதிர்கால மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜெயில இருந்தாங்க. அதுதான் தியாகம், அதுதான் அன்பு, அதுதான் பாசம். இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கவோ கேட்டு தெரிஞ்சுக்கவோ முடியாது. அனுபவிச்சுதான் உணர முடியும். நீ எங்க இருக்கிற? நானா சொல்றேன்.
கணக்கு பார்க்கறேன். என்ன பார்த்துக்கிட்டே கணக்க தப்பா எழுத போறீங்க. 6 மாசமா பழகி போச்சு. தப்பு எப்படி வரும்? சிவகாமி, கேஷியர் பணத்தை என்ற மாதிரி நானும் நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு? உன் இதயங்கிற பேங்க்ல போட்ட காதலுங்கிற செக் பாஸ் ஆகி கல்யாணங்கிற கேஷா திரும்பி வர்றதுக்கு. கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருங்க. அவசரமா தேவைப்படுதே. எது? உன்னோட அன்பு. ஆபீஸ் நேரத்துல. சார், பாஸ் உங்களை கூப்பிடாரு சார். குட் மார்னிங் சார். சார் என்ன வேண்டியிருக்கு சார்? 2 பேரும் தனியா இருக்கும்போது சார் போட்டு கூப்பிடாதுன்னு சொல்றீங்கல்ல. பழக்கமாயிடுச்சு. 20 வருஷமா நம்ம 2 பேரும் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா நீ என்ன சார்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் பாஸ்னு வந்துட்ட பிறகு இப்போ எனக்கு கும்பு முளைச்சு போச்சோ. சின்ன வயசுல நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீ வாங்கிக்கிட்டிய. அப்ப இருந்த சொன்ன இப்ப இல்லைங்கறியா? சரி மோகன், எது கூப்பிட்ட? விஷயத்தை சொல்லு. நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்யணும். உனக்கு உதவியா? என்ன வீடியோ பலமா இருக்கு? நான் அவசரமா ஒரு வேலையா வெளியே போறேன். உண்மையை சொல்லிடுறேனே, நான் கிளப்புக்கு தான் போறேன். அம்மா போன் பண்ணா நீ பதில் சொல்லிடு. அவன் ஒரு பிசினஸ் விஷயமா ஆளை சந்திக்க போயிருக்கிறான். நைட்ல கூட ரொம்ப லேட்டா தான் வருவான்னு சொல்லிடு. நீ சொன்னாதான் அம்மா அனுப்புவாங்க. ஏண்டா நோயா இருக்கிற அம்மாவுக்கு துணையா ராத்திரில கூட இல்லாம இப்படி ஊர் சுத்துறது நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்தா ப்ளீஸ். சரி, நான் அம்மாவுக்கு துணையா இருக்கேன். நீ சீக்கிரம் வந்துரு. என்னை விட நீ இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எனக்கு தெரியாதா மோகன், இந்த ஏழை மேல அந்த தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. ஆனா அவங்கள ஏமாத்த என்ன பயன்படுத்துற பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ. கமிங். அப்புறம் வரேன் சார். கோ. சார், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரஃபா டிராஃப்ட் பண்ணிருக்கேன். படிச்சு பாருங்க. நீங்க சரின்னா டைப் பண்ண கொடுத்துறேன். பியூட்டிஃபுல். சார், உன் கையெழுத்து மணிமணியா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கையெழுத்து வச்சு ஒருத்தரோட குணாதிசயங்களை சொல்றத பத்தி நான் ரொம்ப படிச்சிருக்கேன். இப்போ சொல்றேன், தப்பா இருந்தா நீயே கரெக்ட் பண்ணு. டைம் ஆகுது சார். இப்படி கையெழுத்து உள்ளவங்க அவசர புத்தி உள்ளவங்களா காட்சி அளிப்பாங்க. ஆனா ரொம்ப பொறுமைசாலி. இனிய குணம் படைச்சவங்க அவங்க முகத்தை போல. மொத்தத்துல அவங்க மனசு வச்சு முயற்சி செஞ்சா நல்ல எதிர்காலம் இருக்கும். என்ன சொல்ற? நான் சொல்றது கரெக்ட் தானே? சார் சார், அவசரம் இல்ல சார். நீங்க சாவகாசமா படிச்சு பாருங்க. நான் வரேன். யார் யார் பேசுறத? முருகா, என் அப்பன் முருகன் கோயிலை பார்க்கும் போதே உள்ளமெல்லாம் உருகுதே. ஆமா சார், வாங்க சார், எல்லாரும் கோயிலுக்கு போலாம் வாங்க. முருகா, ஏண்டா பிக்னிக் வந்தவன் இப்படி கோயில் கண்டிடமெல்லாம் ஏறி இறங்கினா போக வேண்டிய இடத்துக்கு எப்படா போய் சேர்றது? இனிமே பிக்னிக்னு கிளம்புனா கண்டிப்பா இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் கட் பண்ணிட்டு தானே போறோம். வாங்கடா போலாம். இத வந்துட்டேன். அடே, பறிச்ச வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சோமு, உன் எங்க தேடுறது? பிக்னிக் பார்ட்டி பணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதாமே. அவங்க தட்சணை கொடுக்க கூட பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்தா எப்படி? போ. சோமு நல்லவன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அவங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப செஞ்சிருக்கோம். நன்றி மறக்காதவன். நான் வரேன் சார். சிவகாமி, இது பரவாயில்ல. ஆனா எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்காது. உனக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது மேனேஜிங் டைரக்டரை ஆட்டி வைக்கிற பதவினா பாத்துக்கைய. வேண்டாம் சார், அவ்வளவு பெரிய பதவி எனக்கு வேண்டாம். நான் வரேன். சிவகாமி, அவசரம் இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. யாரு? நம்பியப்பனா? என்ன சரக்குகள் எல்லாம் நாகப்பட்டினத்துல இறக்க முடியலையா? அப்போ தோணி மூலமா காரைக்கால் பக்கம் இறக்கிடுங்க. இப்ப பேங்க்ல கொஞ்சம் கெடுபடி. மேனேஜர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதனால ஆளை மாத்த போறோம். கணக்கு வழக்கில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் காட்டி கொடுத்துட்டானா? என்ன? டோன்ட் வரி. அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட் சோமு அப்பாயிண்ட் பண்ண போறேன். சோமுவா, அவன் ஒரு இன்னசென்ட் ஃபெலோ. என்கிட்ட ரொம்ப பிரியம். எனக்காக உயிரையே கொடுப்பான். அப்புறம் பேசுறேன். சோமு, நம்ம பேங்க் மேனேஜர் பங்கார சாமிய கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ண போறேன். அடவே, மேனேஜரியா? ரொம்ப லாயல் மேன். இன்னும் கொஞ்ச நாள் அவரை சர்வீஸ்ல வச்சுக்க கூடாதா? அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, தப்பு தப்பா கணக்க பாக்குறாரு. இந்த பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் முறையில நான் எடுத்த முடிவது. நாளையில இருந்து நீதான் இந்த பேங்கோட மேனேஜர். 1000 ரூபாய் சம்பளம், வீட்டு வசதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் உண்டு. ஓகே மோகன்,
என்னை விட சீனியர்லாம் இருக்கும்போது எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களத்தான் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணுவேன். அதனால தான் உன்னை அந்த போஸ்டுக்கு நியமிச்சிருக்கேன். போய் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மோகன். என் பேர்ல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்.